ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே சில பழைய ஞாபகங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வரும். எனக்கு அந்த வகையில் இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஒரு விஷயத்தை கவனித்தேன். பாப்பா இங்கே பாரு, இது உள்ளே இது பண்ணி பாரு, இது நோண்டே, இந்த குழியை லைட்டாக நோண்டி எடுக்கணும். அது உள்ள ஒரு விஷயம் இருக்கும். ஐயா நெல்லை இப்படி நோண்டுனா கிடைக்காதுடா. இதுல இல்ல. இது வந்து இந்த மண்ணு ரொம்ப நைஸ் மண்ணா இருக்கு இல்லையா, அந்த இதுலதான் இருக்கும். இங்க பாரு பாவம், ஆக்சுவலா அது ஒரு மாதிரி என்ன சொல்றது இப்படி இருக்கும். இதை சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவோம், இப்படி புழுதி மண் இருக்க இடத்துல எல்லாம், நைஸ் மண் இருக்க இடத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஓட்டம் இருக்கும். அது பார்த்தா இப்ப பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் அதனால இருக்கா. அத பத்தியா மக்களே பாருங்க. அப்படியே இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டுல என்ன லஞ்சுன்னு பாத்தீங்கன்னா வெஜ் தாங்க. ஒரு சாம்பார், 2 பொரியல், அதோட முடிச்சுக்கலாம். நான்வெஜ் வேண்டான்னு சொல்லிட்டேன் அம்மா கிட்ட. நேற்று நைட்டே நான்வெஜ் செஞ்சது கொஞ்சம் இருக்கு, சிக்கன் செஞ்சிருந்தோம். அந்த வீடியோ நான் நாளைக்கு கண்டிப்பா போடுவேன். வீட்டுல அம்மா வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்றதையும் ஒரு குட்டி சமையலையும் போட்டிருந்தேன். அது நெக்ஸ்ட் வீடியோல வரும். அப்படியே அப்பாவுடைய குட்டி காய்கறி தோட்டம் பாத்தீங்கன்னா பீன்ஸ் போட்டிருக்கிறாரு. நல்லா பூத்து இருந்தது. கரெக்டா அந்த பூக்குற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு, பூவெல்லாம் உதிர்ந்துருச்சு, காய் பிடிக்கவே இல்லை. இந்த பீன்ஸ் வந்து கொடி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 விதமா அப்பா எப்பவுமே போடுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய வீட்டு தேவைக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு கொடுத்து விடுவாங்க. மற்றபடி நம்ம வெளியில எல்லாம் விற்கிறதுல ரொம்ப அதிகமா இருந்தா மட்டுமே பக்கத்துல யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா லஞ்சும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அம்மா பொரியல் செஞ்சாங்க, நான் சாம்பார் வச்சேன். அப்படியே வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, கிளம்புறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. என்ன ப்ரிப்பேர் ஆகுறது, வீட்டுல என்னென்ன இருக்கோ, என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்ல. அதுவே அதை ரெடி பண்றதுக்கே நமக்கு டைம் வேணும். பாப்பா பாத்தீங்கன்னா அவளுக்கு தேவை, அந்த காய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஜம்புக்காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எனக்கு தேவையான கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்காக போய் பறிச்சிட்டு இருந்தேன். இந்த மிளகாய் செடி பாத்தீங்கன்னா இதுதான் மூட்டை மிளகாய் செடி. அன்னைக்கு சமையல் பண்ணும்போது கூட நான் காட்டியிருந்தேன். மூட்டை மாதிரி இருக்கிறதுனால இந்த மிளகாயை மூட்டை மிளகான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த மிளகாய் சமைக்கும் போது நெய்யோட ஃப்ளேவர் அப்படியே வரும். நெய் மிளகான்னு கூட வச்சுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஒரு மிளகா போதும் உங்களுக்கு. நீங்கள் 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியாக இருந்தால் 4 பேர்த்துக்கு ஒரு பொரியல் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு மிளகாயே அதிகம். அந்த அளவுக்கு காரம் உள்ள, சீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் ரொம்ப காரமான ஒரு மிளகாய். ஆனா ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப ஹோட்டல்ல எல்லாம் போயிட்டு இந்த ஷவாயா, அதே மாதிரி ப்ரோஸ்டட் சிக்கன் எல்லாம் சாப்பிடுறோம்ல, அதுக்கு ஒரு துவையல் தருவாங்களா, அந்த துவையல் எல்லாம் இது வச்சு அரைச்சா வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் இந்த செடி பாத்தீங்கன்னா ரம்பைன்னு சொல்லுவோம், பிரியாணிக்கெல்லாம் சேர்ப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரியாணியை தாளிச்ச சாப்பாட்டுக்கெல்லாம் நான் வந்து இதை சேர்த்துக்குவேன். ஸோ அங்கே போகும்போது ஒரு 10 இலையாவது பறிச்சுட்டு வந்து இங்கே வைப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு காய்க்கும். இப்படிதாங்க இங்க வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் என்னுடைய ரொட்டீன் இப்படிதான் போயிட்டு இருக்கும். வருவேன், நல்லா தூங்குவேன், சாப்பிடுவேன், மறுநாள் எனக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இந்த காயும் ஒரு 4-5 பழம் பழுத்து இருந்துச்சு, மரத்தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவும் இருந்துச்சு. இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, அது என்னன்னு நீ கண்டுபிடிச்சுதான் சொல்லணும். யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. அப்புறமா நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இனி பேக்ல கட்டிட்டு பஸ்ஸுக்கு டைம் ஆனா கிளம்ப வேண்டியதான். அப்புறம் அண்ணா பாத்தீங்கன்னா
கிழங்கும் கொண்டு வந்திருந்தாங்க. மரவள்ளி கிழங்கு அண்ணாவோட ஃப்ரெண்டு வீட்ல இருந்து. அதையும் எடுத்து வச்சாச்சு. மொத்தத்துல எல்லாமே பேக் பண்ணிட்டோம். இனி அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம்தான். இனி எப்போ டைம் கிடைக்குதுன்னு தெரியல. இதுதான் நம்ம ஏரியா. ரொம்ப சூப்பரான ஏரியா. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய்.